ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 டபுள் செயின் ஸ்டிச். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. செயின் ஸ்டிச் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச்சும் அதே மாதிரி தான். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், உள்ளே குத்தி வெளியில் எடுத்து ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதே மாதிரியே தான் அப்படியே செயின் ஸ்டிச் நேராக போட்டுகிட்டே போகணும். இந்த டபுள் செயின் ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டார்க் கலர், லைட் கலர், அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லைன்னா சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணாலும், சேம் கலர்ஸ் லைட் கலரு, சேம் டார்க் கலர் மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோமா, எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டு கடைசி எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த செயின் ஸ்டிச்சில் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆரி ஃபுல் ஒர்க் பண்ணுறதுக்குமே இந்த செயின் ஸ்டிச் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா அழகாக ஒரு எண்ட் நாட் போட்டோமா, எண்டு நாட் போடும் போதில் குட்டி செயினாக போட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். பார்த்திங்களா, உங்களுக்கு எண்ட் நாட் நல்லா புரியுதா? இப்போது இன்னொரு கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் இருக்குல்ல, அதில் சென்டரில் குத்தி எடுக்கணும். அடுத்து செகண்ட் செயின்லேயும் சென்டரில் குத்தி ஒரு எடுக்கணும் செயின் ஸ்டிச். 3வது செயினில் சென்டரில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச். அவ்வளோதாங்க. 2 செயின் ஸ்டிச் வந்து ஒரே லைனில் போகும். அது பேர் தான் டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம் நம்ம. இது பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேட் லுக்கு கொடுக்குங்க. இது நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு சாரியில் 3 கலர் இருக்குது அப்படின்னா, ஒரு கலர் வச்சு நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டோம். அப்புறம் பார்டரில் இந்த மீதி 2 கலரை வச்சு இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னா உங்களுக்கு அழகாக டிசைன் நல்லா ரிச்சாக தெரியும். நல்லா அழகாக எம்போஸாக சூப்பராக தெரியுங்க உங்களுக்கு. இது எங்கெங்கன்னா நல்லா யூஸ் ஆகும்னா, ஒரு தாமரை டிசைனு இல்லைன்னா ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி போடுறீங்க, ஒரு கொடி டிசைன் மாதிரி போடுறீங்க, அந்த மாதிரி இடத்துல ஒரு அவுட்லைன் கொடுக்குறக்கு இந்த டபுள் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக உங்களுக்கு லுக் இருக்கும். அப்புறம் நெக்கு சுற்றி ஒரு பார்டர்னால் இருக்கும்ல, அந்த இதுக்குன்னா இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எண்டு எப்படி முடிக்கணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அது எங்கே முடியுதோ அதே இடத்துல போய் தான் கடைசி நம்ம முடிக்கணும். முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுறணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்காக சூப்பராக தெரியும். உங்களுக்கு இப்போ இன்னொரு வேறு கலரில் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இது நல்லா பொறுமையாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. எந்தெந்த ஸ்டிச்சஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் தர்றேன். ஆனால் அதை நீங்கள் எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படினாலும் நம்ம க்ரியேட்டிவாக, அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் பொறுத்து எந்தெந்த ஸ்டிச்சுனாலும் எப்பேற்பட்ட டிசைன் நம்மளை ஒர்க் பண்ணாலுமே அதை நல்லா பெர்ஃபெக்டாக நம்ம நீட்டாக கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டோமா, பிங்க் கலர் வந்து ப்ளூவோட சென்டரில் குத்தி செயின் ஸ்டிச் போடணும். டபுள் செயின் ஸ்டிச்னால் இது தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பொறுமையாக பார்த்து வீடியோவுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா பார்த்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். வீடியோ நல்லா மியூட்டில் போட்டு கூட நல்லா நீங்கள் விஷுவல்ஸ் மட்டும் நல்லா பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கங்க. இதில் நல்லா நிறையா ஷேப்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டபுள் செயின் போடுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வரும். எவ்வளோக்கு நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஆரி ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ப்ளூ கலர் லைன் எங்கே முடியுதோ அதே இடத்துல தான் இந்த பிங்க் கலர் லைனும் முடியணும். எப்பயுமே அந்த மாதிரி முடித்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக லுக்கு கிடைக்குங்க. இப்போ என்னென்ன ஷேப் வரையலாம் நம்ம பார்க்கலாம். டபுள் செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் சர்க்கிள், ஸ்பைரல், கொடி டிசைன் இந்த மாதிரி போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தாங்க இதுக்கும் போடணும். ஒரு ஃப்ளவர் டிசைன் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிளும் வெளியில் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி 3 பெட்டல்ஸ் இல்லைனா 4 பெட்டல்ஸ் இந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. இதே டிசைன் தான் போடணும்னு கிடையாது. ஒரு 2 ஷேப் இல்லை 3 ஷேப் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போடுங்க. போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு.
நீங்களும் என்னோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.